ஹரியோம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இன்று நாம் ஞான பாதையில் காண இருப்பது, ஞானத்தை கேட்டதும் யாருக்கும் புரிந்து விடாது. ஞானத்தை அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நமது சிந்தனையும் செயல்களும் வேறு ஏதாவது எதிர்பார்ப்பில் இருந்து கொண்டே இருக்கும். எது சரி எது தவறு என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் ஞானம் கேட்க கேட்கத்தான் அது வளரும். பலரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், என்ன இது எப்பொழுது பார்த்தாலும் ஞானத்தை போதித்து கொண்டே இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கை மலர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கின்றோம். சிலர் என்ன சொல்கிறார்கள், என்னை போல் கஷ்டப்படும் நபர்கள் யாருமே இல்லை, எனக்கு வந்த கஷ்டம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது, நான் மனம் அறிய எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது என்றெல்லாம் புலம்புகிறார்கள். ஆனால் சரியாக கவனித்து பார்த்தால் நாம் தான் அந்த தவறுகளை விதைத்திருப்போம். உதாரணமாக, சூதாடுதல், மது அருந்துதல், ஸ்டெப்பினி என்று சொல்லக்கூடிய சின்ன வீடு வைத்து கொள்ளுதல், இன்றைக்கு லேட்டஸ்டாக ஆணும் பெண்ணும் இருவருமே அந்த காரியத்தை செய்கிறார்கள். கடன் வாங்குவது, பொய் சொல்லுவது, சிண்டு மூட்டி விடுவது, புறம் பேசுதல், எல்லா சங்கடங்களையும் ஒட்டுமொத்தமாக நாமே அதை விதைத்து விடுகிறோம். அது விளைச்சலை நாம் தானே அறுவடை செய்தாக வேண்டும். யோசித்து பாருங்கள். கள்ளக்காதல் என்ற பெயரில் இன்று சின்னஞ்சிறு பிள்ளைகள் அனைவருமே நமது பாரம்பரியத்தை கெடுத்து விடுகிறார்கள். இப்போது செய்யக்கூடிய தவறுகள் பூரா நாம் செய்துவிட்டு கிறுக்கு பிடித்தது போல் எல்லாம் நான் செய்யவில்லை, எவரோ செய்து விட்டார்கள் என்கின்றோம். இது சரியா? ஞானத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதால் ஞானத்தை புகுத்த வேண்டி இருக்கிறது. அந்த தவறுகளிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் ஞான பாதைக்கு நீங்கள் வந்தே ஆக வேண்டும். அப்படி வந்தால்தான் சிறப்பான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். செய்யும் தவறுகளை எல்லாம் நாம் செய்துவிட்டு நாமே வருத்தப்பட்டு சுய பச்சாதாபம் என்பது அது சரியான பாதை அல்ல. தமாசாக ஒரு கதை சொல்வார்கள். ஒரு அரசன் ஒரு பெரிய வேள்வி நடத்துகிறார். சிவனுக்கு ஒரு 1,00,000 லிட்டர் 1,08,000 லிட்டர் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த ஊரில் எல்லாருக்கும் தண்டூரா போட்டு, அனைவரும் உங்களால் முடிந்த அளவு பாலை ஊற்றுங்கள், எல்லா இடத்திலும் அந்த பெரிய அண்டா ஒன்று வைக்கப்படும் என்று கூறுகிறார்கள். காலையில் நாங்கள் 6 மணிக்கு அண்டாவை வைத்து விடுவோம், 10 மணிக்கு எடுத்துக்கொண்டு போய் அபிஷேகம் செய்ய வேண்டும், அனைவரும் முடிந்த அளவில் பாலை ஊற்றுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். 10 மணிக்கு எடுத்துக்கொண்டு போய் அந்த அபிஷேக நேரத்தில் பார்த்தால் எந்த அண்டாவிலும் பால் இல்லை, வெறும் தண்ணீர் தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஊருக்குள்ள இருக்கிற அனைவரும் பால் ஊற்றும் போது நாம் 1 லிட்டர் தண்ணி ஊற்றினால் என்ன தெரியவா போகிறது என்று அனைவருமே தண்ணியை ஊற்றி விடுகிறார்கள். அவனுக்கு தெரியாமல் இவன், இவனுக்கு தெரியாமல் அவன் என்று தண்ணீரை ஊற்றி வைத்து விடுகிறார்கள். இப்படி இறைவனைவே ஏமாற்றக்கூடிய மக்கள் இருக்கும் சமயத்தில் இறைவன் நமக்கு என்ன நன்மையை தரப்போகிறார்? யோசனை செய்து பாருங்கள். புண்ணியத்தை செய்தால் புண்ணியம் கிடைக்கும், பாவம் செய்தால் பாவம்தான் கிடைக்கும். இதற்காகத்தான் நம் முன்னோர்கள் நிறைய புத்தி சொல்லி இருக்கிறார்கள். நாமும் அடுத்தவர்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது மிக அற்புதமாக உட்கார்ந்து இப்படி செய்யாதே அப்படி செய்யாதுன்னு தத்துவ ரீதியாக பேசுவோம். ஆனால் என்ன, நாம் நடந்து கொள்ள மாட்டோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தவறு என்பதை வேறு யாரும் தரப்போவதில்லை, நாமே உருவாக்கி கொள்வதுதான். எதை விதைக்கின்றோமே அதைத்தான் அறுவடை செய்வோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்றெல்லாம் பெரியவர்கள் கூறுகிறார்கள். அதனால் நீங்கள் அவசியம் ஞான பாதைக்கு திரும்புங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மலரும் என்பதை சொல்லி
இந்த காணொளி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் ஃபீல் சாய் யோகா என்றும் யூடியூப்பில் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. ஞானம் பரவட்டும். வணக்கம்.